जननी जननी जगमनी अगमनी जननी जननी जगमनी अगमनी. இந்த ஹாலுக்குள்ள நான் இங்கே வருவது இரண்டாவது தடவை. 1994 அண்ணாமலை பல்கலைக்கழகம் எனக்கு டாக்டர் பட்டம் கொடுத்து கௌரவித்தது. பள்ளிக்கூடத்துக்கே போகாதவனுக்கு படிப்புனா என்னன்னே தெரியாதவனுக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் கொடுத்து கௌரவித்தது. பள்ளிக்கூடம் போகாததுக்காக இல்லை, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கெல்லாம் கை தட்டுறீங்க, பள்ளிக்கூடம் போகலன்னே கை தட்டுறீங்க. தங்கள் வாழ்வியல் துறையாக எப்பொழுது எப்படி ஐயா தேர்ந்தெடுத்தீங்க? நான் தேர்ந்தெடுத்தது அல்லையா இசை. இசை எனக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்குங்கிறது முக்கியம் இல்லை, இசைக்கு என்ன தெரிஞ்சிருக்கு. நான் தேர்ந்தெடுக்கல இசைய. நான் தேர்ந்தெடுத்தா வந்துருமா? படிக்கிறவங்கெல்லாம் வந்துடுறாங்களா? இல்லை, அது தேர்ந்தெடுக்கணும், அது வரணும். எனக்கு தெரியவே தெரியாது. இன்னும் இசையை தெரியும் என்று நினைக்கிறீர்களா? சத்தியமாக இந்த ஹார்மோனிய பெட்டியின் மேல் கை வைத்து சொல்லுகிறேன், எனக்கு இசை என்பதே துளி கூட தெரியாது. அதனால் தான் இன்னும் நான் இசையமைத்து கொண்டிருக்கிறேன். இசை என்ற ஒன்றை நான் முழுமையாக தெரிந்து கொண்டு விட்டால் நான் வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு அப்பாடா நமக்கு இசை நன்றாக தெரிந்து விட்டது, போதும், இனிமேல் இருக்கின்ற காலத்தை இப்படியே கழித்து விட்டு போயிடலாம் என்று நிம்மதியாக உட்கார்ந்து கொண்டு என்னுடைய வாழ்நாளை கழிக்கலாம். எனக்கு இசை சுத்தமாக தெரியாது. அதனால்தான் இன்னும் இசையமைத்து கொண்டிருக்கிறேன். நாளைக்கு போனவுடனே இப்போ சாயங்காலம் போனவுடனே அடுத்த ப்ரோக்ராம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த ப்ரோக்ராமுக்காக ரிஹர்சல்ஸில் புதபெஸ்ட்லேருந்து ஆர்கெஸ்ட்ராவெல்லாம் வராங்க, அவங்களுக்கெல்லாம் ரிஹர்சல் பண்ணி நான் ரெடி பண்ணணும். இசையை நான் தேர்ந்தெடுக்கவில்லை, இசை என்னை தேர்ந்தெடுத்தது என்று எடுத்துக்கொள். இசையமைப்பாளரான முதல் படத்தில் உங்களுடைய அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். முதல் படத்துக்கா என்ன அனுபவத்தை நீ கேட்குற? நீ என்ன நினச்சி இந்த கேள்வி கேட்குறேன்னு? எந்த அனுபவத்தை கேட்குற? முதல் படத்தில் எவ்வளவோ நடந்திருக்கலாம், அதில் எந்த டைரக்ஷனில் எந்த போர்ஷன்ஸில் நீ கேட்குறன்றது எனக்கு தெரியணும்ல. கேள்வியில் சரியாக நீ போடு. முதல் படம்னா எல்லாருக்குமே ஒரு என்ன சொல்றது, ரொம்ப பயமாக இருக்கும், ரொம்ப எமோஷனலாக இருக்கும். அது எப்படி நீங்கள்? அப்படி தான் இருந்தது, அப்படி தானே இருக்கணும். பயந்துக்கிட்டு தான் போட்டேன். அப்போ நீங்கள் எப்படி அதை பண்ணீங்க? வேற வழி பண்ணியே ஆகணும் இல்லையா? ரெக்கார்ட் போகிறோம், பயந்தா வேலை நடக்குமா? நடக்காது. ஜானகி வராங்க, உள்ளுக்குள்ளே பயமாக இருக்குது, ஆனால் அவங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுக்கணுமே, சொல்லி கொடுத்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடி அசிஸ்டன்ட் மியூசிக் டைரக்டராக ஒர்க் பண்ணதுனால எனக்கு அந்த பயங்கள் பற்றி தெரியல. ஒரே ஒரு சின்ன இது மட்டும், நம்ம மியூசிக் டைரக்டராக போகிறோம், என்ன எப்படி இருக்குமோ அப்படிங்கிறது, ஜனங்கள் எப்படி ஏற்றுக்குருவாங்களோ அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கு. அதை பற்றிய கவலையை இறைவன் எடுத்துக்கொண்டதுனால. ஆனால் முதல் படம் நீ சொல்கிற மாதிரி ஒரு இதுதான். ஏன்னா ஆர்கெஸ்ட்ராவெல்லாம் ரிஹர்சல் பார்த்துட்டு டேக் முழு ஒவ்வொரு போர்ஷனாக பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் அது சாங்கு, அப்புறம் செகண்ட் பேக்ரவுண்ட் சாங்கு, அப்புறம் தேர்ட் பேக்ரவுண்ட் சாங்கு, அப்புறம் ஃபோர்த் பேக்ரவுண்ட் சாங்கு அப்படின்னு பார்க்குற நேரத்தில் அதில் 3 இன்டர்வியூஸ் வரும். ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் போச்சுன்னா ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் ஹம்மிங்கில் போயிடும். இதெல்லாம் ஃபுல்லாக தனித்தனியாக செக் பண்ணிவிட்டு ஃபுல் சாங்கை பார்க்குறதுக்கு ரெடியாக எல்லோரும் பார்க்கலாம், ஃபுல் சாங் பார்க்க போகிறோம் இப்போது அப்படின்னு சொல்லி ஆர்கெஸ்ட்ராலாம் கேட்டுட்டு 1 2 3 4னா பவர் ஆஃப். எப்படி இருக்கும்? ரொம்ப சோர்ந்து போய் அதில் ஒருத்தன் எங்கேயோ அந்த இருட்டில் பகலில் தான் ரெக்கார்டிங் நடக்குது, ஆனால் அந்த தியேட்டருக்குள்ளே எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கிறதுனால பவர் ஆஃப் ஆன உடனே கம்ப்ளீட் டார்க் ஆகிடும். அதில் ஒருத்தன் எங்கேயோ இருந்து குரல் கேட்குது, நல்ல சகுனம் அப்படின்னா. அது வேற எனக்கு ரொம்ப
இதாக எடுத்து ரொம்ப ஒரு மூலையில் போய் உட்காந்துருந்தேன். வாய்ஸ் ரூமில் யாருக்கும் தெரியாத இடத்துல உட்காந்துருந்தா மாதவன் டைரக்டர் வந்து அந்த நேரத்தில் பட்டிக்காடா பட்டணமா, தங்கப்புதுமை, தங்க மகேந்திரன் தங்கப்பதக்கம், இந்த மாதிரி ஹிட் ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்து டைரக்ட் பண்ண டைரக்டர் வந்து எனக்கு வந்தார். எங்கே ராஜான்னு தேடிட்டு வந்து பூஜைக்காக வந்தேன். கருமாரி கோயில் போயிருந்தேன். இந்த பிரசாதம் கொடுத்தது கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. அவ்வளோதான். எல்லா மேடைகளிலும் சொல்லுவது தான், நான் குரல்களை முதல்லே தேர்ந்தெடுப்பதில்லை. நார்த் இந்தியாவிலேருந்து யாராவது பாடுறாங்கன்னா மட்டும் முதல்ல ப்ரொடியூசரோட பேசிட்டு அதுக்கப்புறம் தான் சொல்கிறது வழக்கம். அது மட்டும் தான் தேர்ந்தெடுக்கிறது வழக்கம். என்னுடைய ரொட்டீன் ஒர்க்கு எப்படி இருக்கும்னா, காலையில் 6 மணிக்கு என்னுடைய வீட்டிலேருந்து 7 மணிக்கு நான் ஸ்டுடியோவில் இருக்கணும்னா 6:30க்கு நான் வீட்டிலேருந்து கிளம்புவேன். 6:45க்கு கோடம்பாக்கம் பிரிட்ஜ் மேலே, இப்போ கோடம்பாக்கம் பிரிட்ஜ் ஆகிடுச்சு, அப்போ வந்து லெவல் கிராசிங்காக இருந்தது. அந்த பிரிட்ஜ் மேலே யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ராஜா சார் கார் போகுது, அவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அது வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க பேரெல்லாம் சொல்கிறதா இருந்தால், சின்ன பசங்க டைரக்டர் பி. வாசு, செல்வமணி, மனோபாலா, மணிவண்ணன், அப்புறம் கலைமணி, இவங்கெல்லாம் வந்து அந்த 6:45க்கு கரெக்டாக அந்த பிரிட்ஜில் நிற்பாங்களாம். எனக்கு தெரியாது. 25 வருஷம் கழித்து சொல்கிறானுங்க எல்லாரும், பெரிய பெரிய ஆட்கள் ஆனதுக்கப்புறம், சார் நாங்கள்லாம் வந்து அந்த கோடம்பாக்கம் பிரிட்ஜில் உங்கள் காரு கிராஸ் ஆகும் சார், அதில் உங்களை பார்க்கணுங்கிறதுக்காக நாங்கள்லாம் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது. ஆனால் இவர் தான் பின்னாடி, அவர் செல்வமணின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இவர் தான் பி. வாசு அப்படின்னு சரி அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அந்த 6:45க்கு போயிட்டு 7 மணிக்கு நான் பாடலுக்கு மியூசிக் எழுதும் பொழுது தான், இன்றைக்கு என்ற பாடல் என்று உதவியாளர் வந்து டேப் ரெக்கார்டர் இல்லாத நேரத்தில் வந்து அவர் பாடி காட்டுவார், இந்த டியூன் தான் எடுக்க போகிறோம் ரெக்கார்டிங். அப்போ மியூசிக் எழுதுகிறப்ப அந்த மேனுஸ்கிரிப்டை எடுத்து எழுதும் பொழுது முதலில் தேதி போட்டு விட்டு, அந்த கம்பெனி நேம் போட்டு விட்டு, டைம் ஆஃப் ரெக்கார்டிங் வந்து 7 to 1 அப்படின்னு இருக்கும். 7 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே ஒரு பாட்டை முடித்தாகணும். 2 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே ஒரு பாடலை முடித்தாக வேண்டும் என்பது யூனியனுடைய ரூல். அதனால் 7 to 1 அப்படின்னு மார்க் பண்ணுவேன். ஸ்டுடியோ, பிரசாத் ஸ்டுடியோ அல்லது வேறு ஏதோ ஒரு ஸ்டுடியோ. அப்புறம் தான் வந்து பாடகர் பாடகிகள் பேரை எழுதும் பொழுது அங்கே என்ன அந்த மேனுஸ்கிரிப்டில் எழுதுறனோ அவங்களுக்கு சொல்லுவாங்க. பாடகிகளை நான் தீர்மானிக்கிறதே கிடையாது. அவங்க பார்த்துட்டு, இது அசிஸ்டன்ட்ஸ் வந்து இந்த ஸ்கிரிப்டை பார்த்துட்டு வந்து போய் தொடர்பு கொண்டாங்கன்னா, சார் அவர் ஃப்ரீயாக இல்லையா அப்படின்னா, அப்போனா இவருக்கு சொல்லு, அவரும் ஃப்ரீயாக இல்லை, அப்புறம் இவருக்கு சொல்லு, இவரும் ஃப்ரீயாக இல்லை, சரி விடு நானே பாடிடுறேன்னு சொல்லிட்டு நான் பாடுறேன். தாங்கள் இசையமைக்கும் போது எந்தெந்த பாடலுக்கு எந்தெந்த ராகம் என்று எவ்வாறு தேர்வு செய்வீர்கள் ஐயா? அப்படியெல்லாம் தேர்வு செய்வது கிடையாது. நான் டைரக்டர் சுச்சுவேஷன் சொன்ன உடனே ஹார்மோனிய பெட்டியில் கை வச்சா என்ன வருதோ அதுதான். கல்யாணி வராளா, வா, ஓகே. நான் வாசிச்சு முடித்த உடனே, என்ன சார் கல்யாணியில் போட்டிருக்கீங்களே அப்படிம்பாங்க. கல்யாணி வந்தாளா, வரட்டுமே, என்ன நமக்கு என்ன அதனால, வா அப்படிங்கிறது. இல்லை சார்னு, இது லலித பிரியான்னு ஒரு ராகம்ல, என்ன வரட்டியா, உனக்கு என்ன, நீ வந்திருக்கிற மாதிரி, நீ வந்திருக்க இல்லை, உன்னை வர வேண்டாம்னு சொல்ல முடியுமா? அது மாதிரி அவள் வர்றா, வந்துட்டு போகிறா, வா. அப்படிதான். நான் ராகங்களை தீர்மானிக்கிறது கிடையாது. ஒரே தீர்மானிச்ச இடம் வந்து நான் சொன்னேன்னா, காடு சார்ந்த இடத்திற்கு போட்ட அந்த ராகத்தை குறிப்பிட்டு விட்டு சொன்னேன் இல்லையா, அது ஒன்று தான். நன்றிங்க ஐயா. சங்கீதத்துக்கு தியரி நாலேஜ் முக்கியமா இல்லை ப்ராக்டிக்கல் நாலேஜ் முக்கியமா? ப்ராக்டிக்கல் தானே தியரி ஆச்சு, அப்புறம் என்ன வேணும்? தியரியிலேருந்து ப்ராக்டிக்கல் வந்தால் பெரிய ப்ராக்டிக்கல்லேருந்து தியரி போச்சா? முதல்ல மனுஷன் வேலையை செஞ்சானா இல்லை தியரி உண்டு பண்ணானா? தியரியை உண்டு பண்ணியிருப்பான். ப்ராக்டிக்கலாக அப்படி நடக்கிற, ரியாலிட்டியில் அப்படி நடக்கிறதுக்கு சான்சஸே கிடையாது. செஞ்சு பாரு, தப்பு வரும், கற்றுக்கோ. உங்களுடைய சாதனை வந்து இன்னைக்கு யாராலையும் எட்டி பிடிக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. இருந்தாலும் நான் இதை சாதிச்சே ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு எது துடிப்பு இருக்கிறது? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, சத்தியமாக கிடையாது. அப்படி நினைக்கிறவன் சாதிக்கவும் முடியாது. சாதனை என்பது அதுவாக நடக்க வேண்டும்.
நம்ம எப்படிங்க பிளான் போட்டு நடத்த முடியும், அச்சீவ் பண்ண முடியுமா? நடக்கவே முடியாது. ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம், ஒவ்வொரு ஸ்டெப்புமா வந்து அதுக்காக போகிறோம்னு எடுத்து வைக்க முடியாது, நடக்காது. சாதனை என்பது நீங்களாக சொல்வது, அது எனக்கு தலையிலே ஏறலை, தலைக்கே போகலை. சாதனை என்பது நீங்களாக சொல்வது. நான் உலகத்தில் எத்தனை சாதனைகள் என்றால், சாதனைன்னு இப்போ சொன்னதுனால நான் இதை குறிப்பிட வேண்டியிருக்கிறது. என்னுடைய வேலைகளிலே எத்தனை சாதனைகள் இருக்கின்றன. அதிகமான பாடல்களை, திரைப்பட பாடல்களை என்னுடைய இசையிலேயே எழுதிய ஒரு கம்போசர் நான் தான். அதிகமான பாடல்களை பாடிய கம்போசர் நான் தான். அதிகமான டியூன்களுக்கு இசையமைத்தது நான் தான். அதிகமான திரைப்படங்களுக்கு இசையமைத்தது நான் தான். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். 3 நாளில் 3 திரைப்படத்துக்கு பேக்ரவுண்ட் பண்ணவங்க யாராவது உலகத்தில் இருக்காங்களா? உலகத்தில் எந்த மூலையிலாவது நடந்திருக்கிறதா? ஒரு தீபாவளிக்கு படங்கள் குவிந்திருக்கின்றன. நான் வேலை செய்யவில்லை என்றால் அந்த படங்கள் ரிலீஸ் ஆகாது. 3 படங்களை நான் முடித்து ரிலீஸ் ஆக வேண்டிய நிலைமை 2 வருடங்கள் தீபாவளியிலே நடந்தது. அது 3 நாளிலே 3 படம், 3 நாளிலே 3 படம் என்று 2 வருடங்கள் நான் வந்து முடித்திருக்கிறேன். அது மாதிரி இதெல்லாம் சொல்லப்படாத சாதனைகள். நன்றிங்க ஐயா. ஐயா, நீங்க பெரிதும் மதிக்கும் இக்கால இசைக்கலைஞர்களின் பெயர்கள் கொஞ்சம். நீங்க பெருசா மதிக்கிற இக்கால இசைக்கலைஞர்களின் பெயர். நான் மதிக்கிறதெல்லாம் இப்போ மூதாதையர்கள் தான். நான் அவர்களை மதிக்க வேண்டும் என்று நீ ஏன் என்னை கேள்வி கேட்கிறாய்? நீ மதிக்க வேண்டும் என்றால் நீ மதித்து விட்டு போ. நீங்கள் மதிக்கிற இக்காலத்து நான் எதுக்கு மதிக்கணும்? நான் ஒன்று கற்றுக்கணும், இல்லைன்னா அடடாடா இப்படி போட்டு அப்படின்னு நினைக்கணும். ரெண்டுமே நடக்கலை. நீ மதி. வணக்கம் ஐயா. உங்களோட பாடல் வந்து பலரை காதல் வயப்பட வச்சிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு எதுவும் காதல் அனுபவம் இருக்கா? நான் தான் சொன்னேனே, லைலா மஜ்னுவை விட அதிகமாக காதலிச்சேன்னு. வேற எதுவும்? வேற உங்க எல்லாரையும் நான் ரொம்ப லவ் பண்றேன். இசையினுடைய அந்த பிலாசபி ஆஃப் அதை சொல்லிட்டு சின்னாரெட்டி கவர்னராக இருந்த நேரம், அந்த நேரம் அவர் கவர்னர் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு ஃபோன் வருது. வந்து அவங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்குறதா முடிவு பண்ணியிருக்காங்க, நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. எதுக்காக எனக்கு டாக்டர் பட்டம்னு நான் கேட்டேன். எனக்கு காரணத்தை சொல்ல முடியுமா என்று கேட்டால், காரணத்தை சொன்ன பின்னால் நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களா என்று அப்புறமும் கேட்கிறார்கள். அதுக்கப்புறம் வந்து சரி நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டது. சின்னாரெட்டி அவர்கள் என் மீது மிகவும் பிரியத்தோடு வந்து இங்கே இந்த விழாவில் கலந்து கொண்டு, நமது எம்ஏஎம் அவர்களும் இருந்தார்கள் அப்பொழுது வைஸ் சான்சலராக. இப்பொழுது வைஸ் சான்சலராக இருக்கக்கூடிய முருகேசன் அவர்களும், முத்துராமன் அவர்களும், சார் சப் ரிஜிஸ்ட்ரார் அவர்களும், அவர் ரொம்ப தகவல் எல்லாம் சேர்த்து அவருடைய பேச்சில் நான் ரொம்ப, ஏன்னா யாரும் அணுகாத ஒரு முறையிலே ஒரு விமர்சனம் போல என்னுடைய விஷயங்களை அவர் மிகவும் நன்றாக இங்கே சொன்னார். உங்களுக்கு எவ்வளோ தூரம் புரிந்ததோ அது என்னை பற்றி இருந்ததால் எனக்கு புரிந்தது, எனக்கு நன்றாக புரிந்தது. அந்த மாதிரி சொன்னார். அதனால் இந்த ஹால் வந்து எனக்கு புதிய ஹால் அல்ல, பழைய ஹால் தான். எவ்வளவு வருஷமாக நான் சிதம்பரத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியாது. 1960 ரொம்ப பேர் பிறந்திருக்க மாட்டீங்க இங்கே பிறந்திருக்க. நான் டாக்டர் பட்டம் வாங்கும் பொழுதும் கூட ரொம்ப பேர் பிறந்திருந்திருக்க மாட்டீங்க. எத்தனை பேர் 24 வயசு உள்ளவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். பாருங்க, நீங்க பிறந்தப்ப தான் நான் டாக்டர் பட்டம் வாங்கினேன். நான் வாங்கல, அண்ணாமலை பல்கலைக்கழகம் என்னை வழங்கி கௌரவித்தது. அந்த கௌரவம் இங்கே கோயில்களுக்கு செல்லும் பொழுதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய விடுதிகளில் தான், விருந்தினர் அறைகளில் தான் நான் தங்கிவிட்டு செல்வது வழக்கம்.
அதனால் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு வருடத்தில் ஒரு 4-5 முறையாவது நான் வந்து போய் கொண்டிருக்கிறேன். மாணவர்கள் யாரும் என்னை கவனிக்கவில்லை. இப்பொழுது மாணவர்கள் எல்லாம் என்னுடைய பெயரை சொன்னால் கைதட்டுகிறீர்கள், இசைஞானி என்றால் என்னுடைய பட்டங்களை சொன்னால் கைதட்டுகிறீர்கள், கொஞ்சம் மூச்சு விட்டா போகிறோம் கைதட்டுறீங்க, விசில் அடிக்கிறீங்க, எல்லாம் பார்த்துருக்கீங்க. இசையினுடைய மகத்துவம், இப்போ இந்த பாடலை பாடுறேன், இந்த பாடலினுடைய வடிவமைப்பு உங்களுக்கு எல்லாத்துக்கும் நேராக உள்ளே போய் ஹார்ட்டில் போய் தைக்குது இல்லையா? தச்சதா இல்லையா? உள்ள போகுது, ஸ்ட்ரெயிட்டா போகுது. அது எப்படி நடக்குது? இந்த பாடல் உருவாவதற்கு முன்னால், இந்த பாடலே இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த பாட்டு எங்க இருந்தது? எங்கிருந்து எனக்கு தோன்றியது இந்த மாதிரி போட வேண்டும் என்று? இல்ல, பாடலே இல்லை. உங்க கற்பனை செஞ்சு பாருங்க, இசை எப்படி வருகிறது? எப்படி பாடின உடனே மறைஞ்சு போயிடுது, காற்றில் மறைஞ்சா போகுது, அதுக்கு நிற்குது, காற்றில் நிற்குது. இங்கே இருக்கக்கூடிய அசுத்தமான அந்த பொல்யூஷன் சொல்லக்கூடிய அந்த நாத மண்டலத்தில் இருக்கக்கூடிய பொல்யூஷன்ஸ் எல்லாம் இது கிளியர் பண்ணுது. இல்லைன்னா உங்கள் மைண்டு அந்த பீஸுக்கு போகாது. நாத மண்டலம் ஃபுல்லாக பொல்யூஷன்ஸ். ஏன் சொல்கிறேன்னா, மனிதனுடைய தாட்டு, நீங்கள் நினைக்கின்ற ஒவ்வொரு நினைவும் வார்த்தைகளின்றி உங்களால் நினைக்க முடியுமா? எல்லாம் வார்த்தைகள். வார்த்தைகள் என்ன? சப்தங்கள். ஒரு ஒலி இல்லாமல் இளையராஜா என்ற பெயரை சொன்னீங்கன்னா அந்த சப்தம் இருக்கு இல்லையா, அந்த சப்தம்தான் அதற்கு உயிர். சூட்சும சரீரம் என்று சொல்வார்கள். இளையராஜா என்ற பெயர் இல்லாமல் நீங்கள் என்னை நினைக்க முடியாது. நினைத்து பாருங்கள், நினைக்க முடியாது. அப்போ உங்களுடைய தாட்ஸ் எல்லாம், மனிதனுடைய தாட்ஸ் எல்லாம் ரொம்ப பொல்யூட்டட். நல்ல எண்ணங்களே மனிதர்களுக்கு வருவதில்லை. கெட்ட எண்ணங்கள் வர 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 அதை உள்ளே அடக்கி கொண்டு நல்ல எண்ணங்கள் இருப்பதை போல வெளியிலே நடிக்கக்கூடியதுதான் மனித குலத்தின் வேலை இல்லையா? கெட்ட எண்ணங்கள் வர 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 இதெல்லாம் சவுண்டு வடிவத்திலேயே இருக்கிறதுனால அதனுடைய ஒரிஜினல் உருவம் எங்கிருந்து வருதுன்னா அதெல்லாம் சப்தங்களாக இருக்கக்கூடியதால இந்த சப்த மண்டலங்களே பொல்யூட்டடாக இருக்கிறதுனால இந்த பாடல் சுத்தமான பாடல், பியூர் எனர்ஜி, டிவைன். இது பியூர் எனர்ஜின்னா அப்படி ஒரு பியூர் எனர்ஜி. இப்போ சிவபெருமான் அப்படின்னு ஒரு சொல்றோம்னா நமக்கு ஒரு உருவம் வருது, ஞாபகம் வருது. சிவாய நமகா அப்படின்னு சொன்னோம்னா ஒரு உருவம் வருது. இது அதுக்கும் மேல உருவம் வருதா? இல்லை, அதுக்கு மேலே போயிடுச்சு. அதுக்கும் மேலே அதுக்கும் மேலே அதுக்கும் மேலேன்னு போட்டு பியூர் எனர்ஜியாக இருக்கிறதுனால அது சுத்தமாக நல்ல இடத்திலிருந்து வரும் பொழுது எல்லா இசைக்கும் நீங்கள் தலையாட்டுவதில்லை, எல்லா இசையும் உங்கள் இதயத்துக்குள் போவதில்லை. வைக்கின்ற செடியில் எல்லா செடிகளுமா பூக்கின்றன, எல்லா மொட்டுகளுமா பூக்கின்றன, எல்லாமா காய்க்கின்றன, எல்லா பூக்களுமா காய்க்கின்றன, எல்லா காய்களுமா பழமாகின்றன? இல்லை, ஏதோ ஒன்று. அதுபோல அந்த பக்குவப்பட்ட இதயங்களிலிருந்து வரக்கூடிய ஓசை உங்கள் மனதில் சென்று காதின் வழியாக உள்ளே சென்று உள்ளத்தில் சென்று உயிரில் கலந்து உவட்டாமல் உங்களுக்கு அது உங்களை அமைதிப்படுத்துகிறது, சாந்தப்படுத்துகிறது. உங்கள் கவலையெல்லாம், உங்களை டென்ஷன் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணி ஆகுது. அது என் இசையில் அதிகமாக நடக்கிறதை நான் அதிகமான மக்கள் அது என் இசை என்று நான் சொல்லக்கூடாது. ஒரு தடவை நான் கம்போஸ் பண்ணிட்டேன்னா அது உங்க இசை தானே. எனக்கே நான் கம்போஸ் பண்ணிக்கிற முடியாது இல்லையா? எனக்குன்னா நான் தனியாக பாடிட்டு ஏதோ போயிட்டு இருக்கலாம், அது வேற. நான் போடுகிற பாடல்கள்லாம் உங்களுக்கு, நீங்கள் சொந்தம் கொண்டாடுகிறீர்கள். நீங்கள் சொந்தம் கொண்டாட வேண்டிய பாடல்கள் தான் அது. இங்கே வாசித்தார, வயலின் வாசித்தார, விசில் எதுக்கு அடிக்கிறேன்? விசில் அடிக்காதீங்க, விசில் அடிக்காத. இது பல்கலைக்கழகம் இல்லையா? நான் வந்திருக்கேன். நீங்கள் யாராவது ஆர்டிஸ்ட்டு, யாராவது ஹீரோக்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு விசில் அடிங்க, அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க.
இது விசிலடிக்க வேண்டிய இடம் இல்லை இல்லையா? இது பல்கலைக்கழகம். நான் எவ்வளவு மதிப்பு கொடுத்து எவ்வளவு மதிக்கிற இடம்னா இது கோயிலுக்கும் மேலே. பாரதி சொன்னா பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம் என்று சொன்னான். நான் இது கோயிலுக்கும் மேலே என்று சொல்லுவேன். ஏனென்றால் நான் வரும் பொழுது இங்கே வௌவால்களை பார்த்தேன். வௌவால்கள் கோயில் அல்லாமல் வேறு எந்த இடத்திலும் அதை நீங்கள் பார்க்க முடியாது. அப்போ இது என்ன இடம்? இது என்ன இடம்? இங்க இருக்கு மேல இருக்கு வௌவால்களை பார்த்தேன். புனிதமான இடம், ரொம்ப பியூர் டிவைன் ஃபோர்ஸஸ் இங்க ஃபுல்லா, அந்த டிவைன் பியூரிட்டி தான் அங்க இருக்கு. இப்போ நீங்க கேட்டீங்க அந்த பையன் வயலின் வாச்சா எல்லாரும் கை தட்டினீங்க. அவ்வளவு நல்லா வாத்திய கலைஞர்களும் சரி, அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தயாரான வாத்திய கலைஞர்களும் இசை கலைஞர்களும் நல்லபடியாக உங்களுடைய கரகோஷங்களை அவர்கள் பெற்றார்கள். அது என்னுடைய பாடலுக்காக நீங்கள் கைதட்டியதாக இருந்தாலும் அவர்கள் சரியாக வாசிக்கவில்லை என்றால் நீங்கள் கைதட்டுவீர்களா? ஐயோ கொலை பண்றான்னு சொல்ல மாட்டீங்க. நன்றாக வாசித்தார்கள் என்பது ஒரு நிகழ்ச்சி இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். இசையினுடைய மகத்துவத்தை பற்றி சொல்வதற்காக 2 நிகழ்ச்சிகளை உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கலாம். அது உடுமலைப்பேட்டை பக்கத்தில் ஒரு டூரிங் தியேட்டர் இருந்தது. அந்த டூரிங் தியேட்டரில் அது காடுகளை ஒட்டிய கேரளா பகுதியிலிருந்து அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த கிராமத்தில் ஒரு டூரிங் தியேட்டரில் ஒரு சினிமா ஓடிட்டு இருக்கு. காட்டில் இருக்கின்ற யானை கூட்டங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கீழே இறங்கி எந்த பயிர்களையும் நாசம் செய்யாமல் அந்த திரைப்படத்தில் வருகின்ற ஒரு குறிப்பிட்ட பாடலை கேட்டுவிட்டு திரும்பி அதே போல நெல் பயிரையோ அல்லது வாழை தோட்டங்களையோ அல்லது எதையுமோ எந்த பயிரையுமே நாசம் செய்யாமல் அமைதியாக சென்று விடுவது வழக்கம். இது மாலை மலர் பத்திரிகையிலே 1986 என்று நினைக்கிறேன் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்தது. அதுல எந்த பாட்டை அதுகள் கேட்டு சென்றது என்றால், இங்க வாச்சார் இல்லையா ஒரு பாட்டு, ராசாத்தி காத்தாடி போலாடுது பொழுதாகி போச்சு தேடுது ராசாத்தி ஒன்ன காத்தாடி போலாடுது. இந்த பாடலை அந்த யானை கூட்டம் கேட்டுவிட்டு தினமும் அந்த பாடல் வருகின்ற நேரத்தில் மட்டும் வந்துவிட்டு போய்விடுகிறது என்றால் இது என்ன சொல்லுவது? யானைகளுக்காக நான் கம்போஸ் பண்ணனா? அது இல்லையே. நீங்கள் எல்லாம் கேட்கிறீர்களே, நீங்கள் எல்லாம் யானைகளா? இல்லையே. எப்படி அந்த உயிர்களை போய் இது கவருகின்றது என்பது இறைவனுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். எனக்கு தெரியாது. என்னுடைய மேடையில் என்னுடைய ரசிகர்கள் மத்தியில் என்னுடைய பாட்டையே பாடி கைத்தட்டு வாங்கிட்டு போயிட்டான். உங்களுக்கு பிடிச்ச கேள்வி கேட்க போறேன், பாட்டு பாட போறேன். உங்களுக்கு பிடிச்ச கவிஞர்கள் யாரையா? அரியா கவிஞர்கள் உங்களுக்கு பிடிச்ச கவிஞர் யார்? நான் தான் முதலே சொல்லிட்டேன், உலகத்திலே சிறந்த கவிஞன் அவன் ஒருத்தன் தான். அப்புறம் பிடிக்கிறதா பிடிக்காது. வணக்கம் ஐயா, நான் உங்கள் இசை பிரியன் எம் ஆரோக்கிய மனோஜ். ஆமா, நீ வயலின் வாட்சதை பார்த்தேன். நான் கைத்தட்டு நிறைய வாங்கணும். ஒரு இசைக்கலைஞன் பிறக்கிறானா அல்லது உருவாக்கப்படுகிறானா? காலேஜுக்கு போனேன்னா நீ 4 வருஷத்துல வெளியே வரலாம், 3 வருஷத்துல வெளியே வரலாம், 5 வருஷத்துல டிகிரியோட வரலாம், டாக்டரா வரலாம், வக்கீலா வரலாம், எம்எஸ்சி பிஎஸ்சி எல்லாத்தையும் படிச்சுட்டு வரலாம். எத்தனை பேருக்கு மியூசிக் வருது? 100 பேருக்கு மியூசிக் ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்க. அதில் எத்தனை பேர் தேரும்? நடக்காது. இசைக்கலைஞர்கள் பிறக்கிறார்கள், உருவாக்கப்படுவதில்லை. வணக்கம் ஐயா. எம்.கே. தியாகராஜ பாகவதர், பிறகு எம்.எஸ். விஸ்வநாதன் ஐயா, இவங்க காலத்திற்கு பிறகு திரை இசையில உங்களுக்குன்னு ஒரு இசைப்பாணியை நீங்க எப்படி நிர்ணயித்தீங்க? நாம எல்லாம் நிர்ணயிக்கல.
ஆற்றின் ஓட்டம் போல நான் ஓடிக்கொண்டே இருந்தேன், நீ அள்ளும்போது அந்த தண்ணீர் வருகிறது, அவ்வளவுதான். காற்றில் எந்தன் கீதம் காணாத உன்னை தேடுதே, காற்றில் எந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுதே, அலை போல நினைவாக சில்லென்று வீசும் மாலை நேர காற்றில் எந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுதே. ஆயிரம் மலர்கள் மலருங்கள் அமுத கீதம் பாடுங்கள் பாடுங்கள், காதல் தேவன் காவியம் நீங்களோ நாங்களோ நெருங்கி வந்து சொல்லுங்கள் சொல்லுங்கள். ஆயிரம் மலர்களே மலருங்கள், ஆயிரம் மலர்களே மலருங்கள். இந்த பாடல் எழுதுறப்போ, இந்த பாடல் உருவாகும் பொழுது காலை 7 மணி. இந்த பாடல் டியூன் எனக்கு நான் கம்போஸ் பண்ணது காலையில் 7 மணி. கவிஞர் தன்னுடைய வாழ்க்கையிலேயே 7 மணிக்கு வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து பாட்டு எழுதினது என்பது அவருடைய சரித்திரத்திலேயே கிடையாது. ஒரே ஒருவன், எனக்கு மட்டுமே அவர் 7 மணிக்கு வந்தார். காரணம் என்னன்னா, தட்டுங்க தட்டிடுங்க. இது அவருக்கு, எனக்கு இல்லை, அவருக்கு. ஏனென்றால் அவர் 10 மணிக்கு மேலே எழுந்திருக்கிறது அவர் சரித்திரத்திலே கிடையாது. எனக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு வந்து நான் 9 மணிக்கு நான் பேக்ரவுண்ட் பண்ணுறதுக்காக தியேட்டருக்கு போகணும் ரெக்கார்டிங்க்கு. அவர்கிட்ட ப்ரோக்ராம் சொல்கிறப்ப நான் சொல்கிறேன், அண்ணா இன்னைக்கு மட்டும் 7 மணிக்கு வந்துட்டிங்கன்னா நாளைக்கு ப்ரோக்ராம் இருக்குது, அது 7 மணிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்டா 7 மணிக்கு எதுக்கடா வைக்கிறேன் அப்படின்னா, இல்லைண்ணா இப்போ 9 மணிக்கு எனக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு நான் போகணும், அதனால் லேட் ஆகிடும். சரி சரி வச்சுக்கோ அப்படின்னாரு. வச்சா 7 மணிக்கு உட்காந்து அவர் வர்றதுக்குள்ளே நான் டியூன் ரெடி பண்ணணும். வந்தால் என்ன சொல்கிறதுன்னு பாரதி ராஜா வந்து சிச்சுவேஷன் சொல்கிறாரு, இந்த டியூனை போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கான். எப்படின்னா, டியூனை பாட்டு எழுதுறதுக்கு முன்னாடி இது எப்படி இருக்கணும்னு தெரியணும்ல உங்களுக்கு. நன்னா 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 வந்தார். பாரதி ராஜா சிச்சுவேஷன் சொன்னார். சொன்னோடனே அண்ணா இன்னொரு தடவை பாடு. ஆயிரம் மலர்களே ஆயிரம் மலர்களே மலருங்கள். என்னது பட்டுன்னு சொல்லிட்டாரு இவர். அடா எப்படி இது சேரும், பாடிப்பா. ஆயிரம் அட மலர்கள், ஓ மலருங்கள். நான் இந்த 3 வார்த்தைகளும் ஒரே சுரத்தை தான் கொண்டிருக்கு. எப்படின்னா, நீ சுரமா எழுதுனா எப்படி எழுதணும்னா, நீ ச நீ ச நீ ச அப்படி வார்த்தைகள் அப்படி வரல, சந்தமும் அப்படி வரல. ஏன்னா நான் பாடுற சந்தம் தானன்னு தொடங்குறேன், தனன்னு தொடங்கலை, நிசசான்னு தொடங்கலை. நிசசா சுரமா இருக்கலாம், ஆனால் சந்தம் வந்து நானன்னா நானன்னா நானன்னா. அப்போ ஆயிரம் மலர்களே மலருங்கள்னு வந்து அந்த தனனாவை வந்து மலர்களே மலருங்கள்னு கொடுக்குறாரு. அப்போ பாடுறப்போ ஆயிரம் மலர்களே மலருங்கள். அப்புறம் அமுத கீதம் பாடுங்கள், அமுத கீதம் பாடுங்கள்,
காதல் தேவன் காவியம். நீங்களோ நாங்களோ நெருங்கி வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சாதாரணமாக சொல்கிறாரு. என்ன இவர் யோசிக்கவே மாட்டாரா? எப்படி உடனே 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 பட்டு பட்டுன்னு அடித்த பால் திரும்பி அதே வேகத்தில் அடிக்கிறாரு இவர் அப்படின்னு சொல்லி, அமுத கீதம் பாடுங்கள் காதல் தேவன் காவியம், நீங்களோ நாங்களோ நெருங்கி வந்து சொல்லுங்கள் சொல்லுங்கள். துண்டு துண்டா டியூனை சொல்லி துண்டு துண்டா எழுதினாலும் பாடலினுடைய கண்டினியூட்டி 1000 மலர்களே மலருங்கள், அமுத கீதம் பாடுங்கள், காதல் தேவன் காவியம், நீங்களோ நாங்களோ. அந்த மலர்களை பார்த்து கேட்குறான், நீயா காதல் தேவன் காவியம் நாங்களா அப்படின்னு கேட்குறான். அந்த தாட் கண்டினியூட்டி இருக்கு பாருங்க, அது சிதையாம அந்த நேரத்தில் வெரி ஷார்ட் டைமில் ஷார்ட் ஃப்ரேசஸாக எழுதிக்கிட்டு வர்றாரு. ஷார்ட் ஃப்ரேசஸாக நான் சொல்லிக்கிட்டே வரேன். இதில் இந்த ஒரு கண்டினியூட்டி மெயின்டைன் பண்ணுறான் பாருங்க. அதில் தான் கவிஞர் வந்து உலகத்திலேயே கவிஞரை போல ஒரு வேகமாக எழுதக்கூடியவரும் தாட்ஃபுல்லாக எழுதக்கூடியவரும் லிட்ரரி வேல்யூ குறையாமல் எழுதக்கூடிய ஆட்களும் இல்லவே இல்லை. ஏனென்றால் திருவாசகத்தை நான் கம்போஸ் செய்கின்ற நேரத்தில் ஆங்கில போர்ஷன்ஸ் அந்த இங்கிலீஷில் வர லிரிக்ஸ் எழுதுறதுக்காக ஸ்டீஃபன் ஸ்வாட்ஸ் அவரோட தொடர்பு கொண்டு அவரிடம் திருவாசகத்தை மாணிக்க வாசகர் சரித்திரத்தை எல்லாம் சொல்லி, நீங்கள் இது போப்பு எழுதின டிரான்ஸ்லேட் பண்ண திருவாசகர் புக்கையும் கையில் கொடுத்துட்டு எழுத சொல்கிறேன். எழுத சொன்னால் நான் ஐ ஹாவ் டு ஃபாலோ ஸ்ட்ரிக்ட்லி டு த லிட்ரரி திங்ஸ் அப்படின்னு கேட்குறாரு. அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுமா அப்படின்னு கேட்குறாரு. நோ 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 நோ, யூ டேக் யுவர் ஃப்ரீ ஸ்டைல், நீ வாட் எவர் யூ ரைட் ஐ வில் ஃபிட் இட் இன்டு மை பிளேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி 2 மாதம் எடுத்துக்கிட்டார். 2 மாதம் சிறிய போர்ஷன்ஸ் எழுதுறதுக்கு 2 மாதம் எடுத்துட்டு அவர் எழுதினார். உலகத்தில் சிறந்த கவிஞர், ஹையஸ்ட் பிராட்வே ஷோஸ் எழுதினவர் அவர் தான். அவர் 2 மாதம் எடுத்துக்கொண்ட வேலைகளையெல்லாம் நமது கவிஞர் கையில் கொடுத்தால் அவர் வந்து போகிற போக்கில் அப்படி தெரிச்சு விட்டு போவார். எனக்கு எழுதிய கடைசி பாடல் அப்படித்தான் நடந்தது. கண்ணே கலைமானே எழுதும் பொழுது பாலுமகேந்திரா வந்து சிச்சுவேஷன் சொல்கிறாரு. அன்றைக்கி 3 பாட்டு எழுதுறாரு. ஒரு பாடல் கூந்தலிலே மேகம் வந்து கொடி புகுந்தாள கவை எழுத, இசைக்கல்லூரி மாணவர்களே பிலகரி ராகத்தில் அது அமைந்திருப்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியுமா? கூந்தலிலே மேகம் வந்து தெரியாதா? என்னையா காலை வாரி விட்டே நீ. கூந்தலிலே மேகம் வந்து குடி புகுந்தாளோ கவி எழுத. தெரியுதுல்ல? இப்போ தெரியுது. பாடினா தெரியுது, பேரை சொன்னா தெரியல. அந்த பாடல் அதுக்கப்புறம் ராஜா ராணி ஜாக்கி என்ற ஒரு பாடல். 3ஆவதாக பாலுமகேந்திரா சிச்சுவேஷன் சொல்லுகிறார். கண்ணே கலைமானே பாடலை சொல்லுகிறார். கண்ணா விசில் அடிக்காதன்னு சொன்னா விசிலே அடிக்கிற நீ. உங்கள்கிட்ட என்ன மொழியில் பேசணும்? என்ன மொழி? பல்கலைக்கழகம், கல்லூரி மாணவர்கள், யாராவது ஆர்டிஸ்ட் வந்தாங்கன்னா, வேஷம் போட்டு ஆடுறவங்க வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட விசில் அடிங்க. நான் வேஷம் போட்டுட்டு இங்கே பாடிட்டு இருக்கேன்னா, நானாக உட்காந்துருக்கேன். நீங்களாக இருக்கணும், மாணவர்களாக இருக்கணும். கண்ணே கலைமானே கண்ணிமையில் கண்டேன் உன்னை நானே, அந்தி பகல் உன்னை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை அதைத்தான் கேட்கிறேன். ராரிராரோ ஓராரிரோ ராரிராரோ ஓராரிரோ, கண்ணே கலைமானே கன்னிமையில் என கண்டேன் உன்னை நானே. அதே கவிஞர் எழுதின பாடல்களில் இப்போ சில பாடல்கள் வந்து
வார்த்தை வெறும் வார்த்தைகளாக இருக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன அர்த்தம் சொன்னாலும் ஒரு பாடல், உயர்ந்த பாடல் என்பது ஒரு கருத்தை உள்ளடக்கி இருக்க வேண்டும், அல்லது கேட்கிறவர்களை ஒரு உணர்வை தூண்ட வேண்டும், அல்லது ஏதாவது ஒரு விஷயம் இல்லாமல் ஒரு பாடல் இருக்கக்கூடாது. சில பாடல்கள் வெறும் வார்த்தைகளாக இருக்கும். உதாரணமாக சொல்லணும்னு சொன்னால் கவிஞர் பாடலே நான் சொல்லுகிறேன். இப்போ தாமரை மலரில் மனதினை எடுத்து தனியே வைத்திருந்தேன், ஒரு தூதுமில்லை உன் தோற்றமில்லை கண்ணில் தூக்கம் பிடிக்கவில்லைன்னு ஒரு சரணம் வருது. இதில் உங்களுக்கு இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் ஏதாவது உணர்வு தோன்றுகிறதா, அல்லது ஏதாவது ஒரு கருத்து புலப்படுகிறதா? இல்லை அல்லவா? இதை நீங்கள் எப்படி விளக்குனாலும், மேடையில் கவிஞர்கள் பேசுவார்கள், தாமரை மலரில் மனதினை எடுத்து தனியே வைத்திருந்தேன், ஒரு தூதுமில்லை உன் தோற்றமில்லை கண்ணில் தூக்கம் பிடிக்கவில்லை, கண்ணில் தூக்கம் பிடிக்கவில்லைன்னு கவிஞர்கள் பேசுவாங்க. இப்போவாது புரியுதான்னா புரியாது, வேற விதமாக பேசுவாங்க. தாமரை மலரில் மனதினை எடுத்து தனியே வைத்திருந்தேன், ஒரு தூதுமில்லை உன் தோற்றமில்லை கண்ணில் தூக்கம் பிடிக்கவில்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. புரியுமா? புரியுதா? உங்களுக்கு ஏதாவது புரியுதா? புரியல. ஆனால் எம்எஸ்வி அண்ணா போட்டாலும் போட்டார் பாருங்க. தாமரை மலரில் மனதினை எடுத்து தனியே வைத்திருந்தேன், தாமரை மலரில் மனதினை எடுத்து தனியே வைத்திருந்தேன், ஒரு தூதுமில்லை உன் தோற்றமில்லை கண்ணில் தூக்கம் பிடிக்கவில்லை, கண்ணில் தூக்கம் பிடிக்கவில்லை. எவ்வளவு உள்ள போகுது! ஏதாவது விஷயம் இருந்தாலும் இல்லை, விஷயம் இருக்குதான்னு நீங்கள் பார்க்கல, என்ன அர்த்தம்னோ நீங்கள் புரிஞ்சுக்கிற ட்ரை பண்ணவே வேண்டாம். அது தாமரை மலரில் மனதினை எடுத்து தனியே வைத்திருந்தேன், நீங்கள் எவ்வளவு தூரம் பாராயணம் பண்ணுற மாதிரி பாஷனாலும் கூட உங்களுக்கு புரிய போகிறதில்ல. தாமரை மலரில் மனதினை எடுத்து தனியே வைத்திருந்தேன், ஒரு தூதுமில்லை உன் தோற்றமில்லை கண்ணில் தூக்கம் பிடிக்கவில்லை, கண்ணில் தூக்கம் பிடிக்கவில்லை, நெஞ்சம் மறப்பதில்லை, நெஞ்சம் மறப்பதில்லை, அது எம்எஸ்வி அண்ணா பண்ண வேலை. இந்த இசையினால தான் அந்த வரிகள் மிகவும் அர்த்தமுடையதாகவும் உணர்வு பூர்வமாக ஏதோ ஒன்றை நம்மளுக்குள் இனம் புரியாத ஒரு உணர்வை ஏற்படுத்துவதாகவும் ஆகக்கூடிய வேலை இசையினுடையது. அது அண்ணாகிட்ட சொன்னால் அண்ணா எம்எஸ்வி அண்ணா எதிர்ப்பானவர், பாடல் வரிதான் முக்கியம், மியூசிக்கெல்லாம் முக்கியம் கிடையாது அப்படிம்பாரு. இல்லைண்ணா மியூசிக் முக்கியம் இல்லை, மியூசிக் முக்கியம் இல்லைன்னா அப்புறம் எதுக்குண்ணா நீங்கள் போனால் போகட்டும் போடான்னு வெறும் வார்த்தையாக போட்டிருக்கலாமே, நீங்கள் ஏன் டியூனில் பாடுறீங்க அப்படின்னு கேட்டேன். தம்பி நீ ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக கேட்குற, நீ அதெல்லாம் அப்படியெல்லாம் கேட்காது அப்படிம்பாரு விஸ்வநாத் சார். விஸ்வநாத் சார் ஒரு பெரிய, எனக்கு அவர் மானசீக குரு தான். அதற்கு முன்னாடி சிஆர் சுப்பராமன், எஸ்வி வெங்கட்ராமன் அப்படின்னு நிறைய கம்போசர்ஸ் இருந்திருக்காங்க. உங்களுக்கெல்லாம் அவர்களுடைய பேரெல்லாம் சாதாரண பெயர்களாக தெரியலாம், ஆனால் பல பேருக்கு அவர்களுடைய பெயர்கள் இறைவனுடைய நாமாவளியை சொல்லுவது போல அவர்களுடைய பெயர்களெல்லாம் எனக்கு நாம் தொழக்கூடிய பட்டியலிலே அவர்கள் இருக்க வேண்டியவர்கள். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kavirnews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.